சிக்கன் 65க்கு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்படி பப்படம் காய்ச்சணும். இன்றைக்கி வந்துட்டு சாம்பார் ரைஸ், மிக்சட் ரைஸ் தான் மொத்தமாக பண்ணியாச்சு. இது வந்து கர்நாடகா ஸ்பெஷல். அந்த பிஸ்மிலாத் எதுவும் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் என் ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் டைம். கிச்சன் அப்படி தான் இருக்கும். க்ளீன் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் தாளிப்பு அதுக்கு தான் ரெடி பண்ணுறாங்க. தேங்காய்லாம் வறுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. வரமிளகா அங்கே வந்து தாளிப்புக்கு ரெடி ஆகுது. புளி ஊற்றி வச்சுருக்காங்க. ஹஸ்பண்ட் தான் சமைக்கிறாங்க. இன்றைக்கி அவரே இறங்கிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட்டு காட்டி நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காயுமே போட்டிருக்காங்க. முருங்கைக்காய், கத்திரிக்காய், பட்டாணி, பீன்ஸு, கேரட்டுன்னு சொல்லிட்டு. இந்த சாப்பாட்டுக்கு பேர் என்னங்க? பிஸ்மில்லாத்தா, பிஸ்மில்லாபாத். கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. ஆந்திராவில் ஃபேமஸான ரைஸ். கர்நாடகா, சாரி. உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க. அருமையாக இருந்துச்சு. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். 2 வாட்டி சாப்பிட்டுட்டேன். செம்மையாக இருந்துருச்சு. சூப்பராக சமைச்சு கொடுத்துட்டாங்க ஹஸ்பண்ட். அடுத்ததுங்க சிக்கனை பொரிக்க வேண்டியதுதான். தேங்காய் வந்து அரைச்சி வறுத்து மறுபடியும் அரைச்சி எல்லாமே பண்ணியாச்சு. நம்ம சிக்கன் 65 தான். ஃபஸ்ட்டு அப்பளம் வறுத்துட்டோம். அதுக்கப்புறம் சிக்கன் தான். இப்போல்லாம் வீட்டில் வந்துட்டு நான்வெஜ் அதிகமாக இருக்கிறதே கிடையாது. ஃபிஷ் பக்கம்லாம் போய் பல மாதம் ஆன மாதிரியே இருக்குது. இன்றைக்கி சிக்கன் மட்டும் கொஞ்சோண்டு வாங்கிட்டு வந்துட்டு அதை 65 பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைக்கி சிக்கன் நம்ம வீட்டில் ஸ்பெஷல். அப்பளம் பொரிச்சது ஜவ்வரிசி அப்பளம். அது வழக்கம் போல் நம்ம பப்பட பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. இந்த அப்பளம் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் பிடிக்குது. 10 ரூபா சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் ஒரு 4-5 பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எண்ணெய் பிடிக்குதானா? 65 ரெடி ஆகிட்டே இருக்குது. அவ்வளோதான், லன்ச் ரெடி ஆயிடுச்சு. கர்நாடகா ஸ்பெஷலும் சென்னை ஸ்பெஷலும் மிக்ஸ் ஆகி சூப்பர் காம்போ. ஆனால் நல்லா இருந்துச்சு. அப்பளமும் அதுக்கு அடிப்பொடி. ஹஸ்பண்ட் சொன்னாங்க சிக்கன் இல்லாமல் வெறும் அப்பளமே நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு லன்ச் ஸ்பெஷல் முடிஞ்சிருச்சு. ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக எனக்கு சமைச்சு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான்.